தமிழ் மீடியா என்டர்டெயின்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனம் பார்க்க போல நம்ம திரைப்படத்தை பத்தி ஒரு சின்ன அலசல் பண்ண போறோம். பொதுவா கடந்த வருடம்லாம் பாத்தீங்கன்னா மலையாள திரைப்படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றது. உங்களுக்கு தெரியும், மஞ்சுமாய் பாய்ஸ், அப்புறம் நிறைய படங்கள், மம்முட்டி நடிச்ச ஒரு கிரைம் கில்லர், இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்ல வந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல அதிகமா சொல்லணும்னா மஞ்சுமா பாய்ஸ் ஒரு நல்ல பட்ஜெட் உள்ள படம். ஏன்னா அதுல நிறைய மேக்கிங்ஸ்க்காக செலவு பண்ணாங்க. ஆனா அவங்க நிறைய ஒரு 15 கோடி செலவு பண்ணாலும் அது 100 கோடி அளவுக்கு கேரளால வெற்றி பெற்றது. பொதுவா சொல்லணும்னா நிறைய திரைப்படங்கள், பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் அதிகமா இந்தி இண்டஸ்ட்ரியில தான் நடக்கும். ஏன்னா பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் அது சென்டர் கொஞ்சம் பெருசு, அதிகமா இருக்கிறதுனால சென்டர் பெருசுனால உங்களுக்கு நடக்கும். இப்போ நம்ம சவுத் இந்தியன் பிலிம்ஸ் பாத்தீங்கன்னா சென்னை அப்படின்ற ஒரு வட்டாரத்துக்குள்ளதான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஒரு காலத்துல சென்னையில தான் ஆந்திரா இண்டஸ்ட்ரி, கர்நாடகா இண்டஸ்ட்ரி, அத்தனை இண்டஸ்ட்ரியும், மலையாள இண்டஸ்ட்ரி எல்லாமே இருந்தது. காலப்போக்க மொழி வாரியா பிரிஞ்சாங்க. அது காரணம் என்னன்னா, அப்ப இருக்க சூழ்நிலைக்கு பிரசாத் ஸ்டுடியோ ஆந்திராலையும் போச்சு, ஹைதராபாத்ல போச்சு, மலையாள இண்டஸ்ட்ரியும் அங்க போச்சு. ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குறை சொல்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க. கடந்த காலங்களில் மீடியால நிறைய பேர் குறை சொல்லிட்டே இருந்தாங்க. இங்க இண்டஸ்ட்ரியில நல்ல படங்கள் வரதில்லை, திருப்பி ரீ ரிலீஸ் தான் பண்றாங்க, மங்காத்தா ரீ ரிலீஸ் பண்றாங்க, கில்லியா ரீ ரிலீஸ் பண்றாங்க, நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு டைரக்டர் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிலாம் கிடையாது. நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு டைரக்டர் எல்லாம் இருக்கிறாங்க, பாக்குறதுக்கு தான் கரெக்டான ஆளுங்க இல்லை. அதை சொல்லலாம். குறிப்பா இன்னைக்கு இந்த கடந்த ஒரு 2 வாரத்துல பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல மிக சிறப்பான படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா தாய்க்கிழவி, எஸ்கே சிவகார்த்திகேயனுடைய அறிமுக இயக்குனர். நிறைய பேரை அவர் இது பண்ணியிருப்பாரு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு சேட்டலைட் சேனல்ல இருந்து வந்தவர், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையில தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கவர். அதோட இல்லாம சம்பாதிச்சத சினிமா துறையில் இருக்கிற புது புது இயக்குநர்களை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துறாரு. தாய்க்கிழவி திரைப்படத்தினுடைய இயக்குனர் தான் அடுத்தது இப்போ நம்ம எஸ்கே படத்துடைய நடிக்க போறாரு. ஆனா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்றும் இல்லை, தாய்க்கிழவி மொத்தம் 10 கோடி பட்ஜெட்ல தான் படம் எடுக்கப்பட்டது. இன்னைக்கு 80 கோடி அளவுக்கு கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த படம் ஓடிடிக்கு வரல, கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. அதே போன்று சிறை திரைப்படம் உண்மையா நடந்த ஒரு இது. அந்த படத்தோடைய ஹீரோ யாருன்னா புதுமுகம், ஹீரோயினோ புதுமுகம். அதுல ஒரே விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு. டானாக்காரனுடைய இயக்குனர் தான் இந்த படத்துடைய கதை ஆசிரியர். அவர் உண்மையிலேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அந்த உண்மை கதை தழுவி எடுத்தாங்க. அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட் படம், 5 கோடி ரூபாய் எடுத்து நீங்க 50 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அது போன்று யூத் நம்ம கருணாசுடைய மகன் நடிச்சிருக்காரு. மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு இந்த படம். இந்த கம்பேரிசம், இந்த படங்கள்லாம் கம்பேர் பண்ணும் போது அவரே ஹீரோ, அவரே டைரக்டர், பிளஸ் அவரே லிரிக் ரைட்டர், அந்த மாதிரி பலமுகம். ஏன்னா அவங்க அப்பாவை போலயே, அவங்க அப்பாவும் நல்ல ஒரு இசை சார்ந்தவர் தான், நல்லா பாடலாம் பாடுவாரு, காமெடி ரோல் ஹீரோலாம் நடிச்சிருக்காரு. தன்னுடைய முயற்சியில ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி இன்னைக்கு அது ஒரு படம் பண்ணி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கு. அந்த படமும் கம்மி பட்ஜெட்ல ஒரு 5 கோடி ரூபாய் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது போன்ற திரைப்படங்கள் கம்மி பட்ஜெட்ல இங்க வெற்றியும் பெறுது. ஆனா மீடியா போல இருக்கவங்க, சேட்டலைட் மீடியா பிளஸ் பிரிண்டிங் மீடியா எல்லாருமே போலியான விஷயங்கள் பரப்புறதுக்கு தான் தயாராக்காம தவிர உண்மையை வெளியில சொல்றதுக்கு தயாரா இல்லை. இன்னைக்கு இத்தனை அளவு வெற்றி பெற்றிருக்கு. இன்னைக்கு போய் கேரளாவை பாருங்க, அங்க பாருங்களா சொல்லாதீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியை பார்த்து தான் கேரளால அதிக படங்கள் எடுத்திருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியை பார்த்து தெலுங்குல நிறைய ரீமேக் ஆயிருக்கு, மலையாள இண்டஸ்ட்ரியில ரீமேக் ஆயிருக்கு. நம்மளும் அந்தந்த துறையை எடுத்திருக்கோம். இன்னைக்கு கம்மி பட்ஜெட்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற இந்த தாய்க்கிழவி, யூத் மற்றும் சிறை, இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் சினிமா மட்டுமல்லாமல் அரசியல், இப்ப நாளை IPL மேட்ச் நடக்க போகுது. அதை பத்தி டெய்லியும் ஒரு கருத்துக்களை உங்ககிட்ட சொல்றேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார்.